தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது செல்ஃப் எடுக்காத காராக நிற்கப் போகிறது என மாணிக்கம் தாகூர் எம்பி விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள படந்தால் சந்திப்பில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் மேம்பாலம் கட்டுவதற்கு விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் அடிக்கல் நாட்டினர். சாத்தூர் படந்தால் சந்திப்பில் நடைபெறும் மேம்பால பணிகளை இன்று விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் மேம்பால பணிகள் குறித்து கேட்டறிந்த மாணிக்கம் தாகூர் பணிகளை விரைந்து முடிக்க கேட்டுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாணிக்கம் தாகூர் எம்பி, அரசு இந்த அரசு மோடி அதானிக்கான அரசு, மோடி அரசு அதானி அம்பானிக்கான அரசு என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது. இந்த அரசு ஏசி ட்ரெயின்களை இயக்குவதில் மிக அக்கறை காட்டுகிறதை ஒழிய சாமானிய மக்களுடைய இரண்டாம் செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் இதாக இருந்தாலும் சரி, செகண்ட் கிளாஸ் நான் ஏசி கோச்சுகள் குறைப்பாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றாக ஏழை நடுத்தர மக்களுடைய ரயில் நிலையங்களாக இருந்த ரயில் பயணத்தை குறைத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதனுடைய ஒரு பகுதியாக இப்பொழுது அவர்களுடைய டிக்கெட் விலையும் கூட்ட போகிறார்கள். இவர்களை பொறுத்த மட்டிலும் பெரும் பணக்காரர்களுக்கு கொடுக்கின்ற கடன் தள்ளுபடி படியை ஒரு பக்கமும், ஏழை மக்களிடமிருந்துகின்ற அவர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சுகின்ற இந்த முடிவு என்பது கைவிடப்பட வேண்டும். அதுவும் பாராளுமன்றம் முடிந்ததற்கு பின்னாலே இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பாராளுமன்றத்து கூட்டத்தொடரில் இதற்காக அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரோ அல்லது பாராளுமன்றத்தில் இதை பற்றி சொல்லியிருந்தாலோ அதற்காக உடனடியாக எதிர்க்கட்சிகளுக்காக எதிர்ப்பு தெரிவிப்போம் என்பதற்காக இவர்கள் பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததுக்கு பின்னாலே இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இது மிகவும் கண்டனத்துக்குரியது. இதை திரும்பப்பட வேண்டும். அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, என்னுடைய பூத்தில், திருநகர் பூத்தில் 2 ஹிந்தியில் வாக்காளர்களுடைய பேர் இருக்குது. இதற்கு பதில் நயனார் நாகேந்திரன் என்ன சொல்ல இருக்கிறார்? இவர்களை பொறுத்த மட்டிலும் கள்ள ஓட்டு போடுறது, கள்ள ஓட்டு போடாது, இதெல்லாம் தமிழக மக்களை பொறுத்த மட்டிலும் என்றைக்கு கள்ள ஓட்டு போட்டெல்லாம் யாரும் அவ்வளவு தரம் தாழ்ந்த செயல்களில் தமிழ்நாட்டில் ஈடுபட்டது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் பாஜக இன்னும் புரிந்து கொள்ளாதது, பாஜகவை பொறுத்த மட்டிலும் வழி தெரியாமல் திக்கு திணறாடி நிற்கிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தியதற்காக கிராமத்துக்குள்ளே பாஜகக்காரர்களை விடப்போவதில்லை மக்கள். எப்பொழுது கிராமத்தை நோக்கி செல்கிறார்களோ அப்பொழுது தான் தெரிய போது பாஜகக்காரர்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தி மகாத்மா காந்தியினுடைய பெயரை மாற்றி அதை கைவிட்டு மகாத்மா காந்தியை 2வது முறையாக படுகொலை செய்த அந்த பாவத்தை செய்த கைகளோடு இரத்தக்கரைகளோடு இவர்கள் எப்படி கிராமங்களுக்குள் நுழைகிறார்கள் என்பதை பார்ப்போம். பாஜக திசை தெரியாத கப்பலாக நிற்கிறது. இடி சிபிஐ இருந்தும் இப்பொழுது எந்த நிலையிலே பாஜக இருக்கப் போகிறது என்பது வருகின்ற தேர்தலில் தெரியும். நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த மட்டிலே தன்னுடைய சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவாரா என்பதே மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமாக போகிறது. மிரட்டி உருட்டி எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி சேர்ந்து இப்பொழுது அந்த கூட்டணி செல்ஃப் எடுக்காத காராக நிற்கப் போகிறது. பாஜக தனித்து விடப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு. பாஜக என்பது இப்பொழுது தமிழ்நாட்டிலே ஓரங்கட்டுப்பட்டு நிற்கிறது. மக்கள் விரோதிகளுடைய கட்சியாக நிற்கிறது. மக்கள் பாஜகவோடு யாரும் கூட்டணி சேர தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாரும் கூட்டணி சேர தயாராக இல்லை. யாருக்கெல்லாம் சிபிஐ கேஸ் இருக்கோ அவர்கள் தான் கூட்டணி செய்ய, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் தான் கூட்டணி செய்ய வைக்க ரெடியாக இருக்கிறார்களே ஒழிய வேறு யாரும் தயாராக இல்லை என்று நிலைகிறது. அவர்களுடைய புலம்பல் நமக்கு புரிகிறது. நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையிலே பாஜக மிகப்பெரிய பாதாள குடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது.